ஓம் சாந்தி 30/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை ஞானத்தின் மூலமாக தூய்மையான நறுமணமுள்ள மலராக மாற்ற வந்துள்ளார். நீங்கள் முள்ளாக ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. முட்களை இந்த சபையில் கூட்டி வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. முள்ளுன்னா அந்த 5 விகாரத்தில் போகிறவங்க, 5 விகாரத்தில் போனாலும் முள் மாதிரி இருப்போம். அதனால் முள்ளாக இருக்கிறவங்கள இந்த சபையில் கூட்டிகிட்டு வராதிங்கன்றாரு. மதுபனுக்கு சொல்கிறாரு, கேள்வி: நினைவு யாத்திரையில் நன்கு முயற்சி செய்யும் குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: நினைவின் முயற்சி செய்யும் குழந்தைகள் மிகவும் குஷியாக இருப்பாங்க. இப்போது நாம் திரும்ப சென்று கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கும். பிறகு நாம் நறுமணமுள்ள மலர்களின் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் நினைவு யாத்திரையினால் நறுமணமுடையவர்களாக ஆகிறீர்கள் மற்றும் மற்றவர்களையும் ஆக்குகிறீர்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் நினைவு முயற்சி செய்கிறாங்களோ, பாபா சொல்கிறார்ல, சார்ட் வச்சு நினைங்கன்ட்டு, அந்த மாதிரி பாபாவை நினைக்கிற முயற்சியில் இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே குஷியாக இருப்பாங்கன்றாரு. நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம், அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்களும் நினைப்பாங்க. அவங்களும் நறுமணமுடையவர்களாக ஆகுவாங்க, மற்றவங்களையும் ஆக்குவாங்கன்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. தோட்ட முதலாளி அமர்ந்துள்ளார். தோட்ட முதலாளியார் பாபா. பாபா உட்கார்ந்துருக்கிறாரு. தோட்டக்காரனும் இருக்கிறாரு, மலர்களும் இருக்கின்றன. இது புதிய விஷயம் அல்லவா? இந்த மாதிரி விஷயம்லாம் புதுசு இல்லையா? அது எங்கேயுமே நம்ம கேட்டதில்லை. யாராவது புதியவர் கேட்டார்கள் என்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பார்கள். புதுசாக யாராவது இப்போ ஞானம் கேட்குறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னமோ தோட்டக்காரன்றாங்க, என்னமோ மலர்கள்ன்றாங்க, ஒன்றும் புரியலேன்ட்டு கேட்பாங்க. தோட்டத்தின் எஜமான, தோட்டக்காரன், மலர்கள் ஆகியவையெல்லாம் என்ன அப்படின்ட்டு குழம்பு போயிடுவாங்க. தோட்டத்தின் எஜமானர் பாபா, தோட்டக்காரன், மலர்கள்லாம் நம்ம. இதை யாரெல்லாம் மலராக்கி நல்ல மலர்களாக மாற்றுறாங்களோ அவங்களாம் தோட்டக்காரர்கள். இப்பேற்பட்ட விஷயங்களை ஒருபொழுதும் சாஸ்திரங்களில் கேட்கவே இல்லைன்ட்டு குழம்பி போவாங்கன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள், தோட்ட முதலாளியும் படகோட்டியும் நினைவும் செய்கிறார்கள். படகோட்டியும் நினைவு செய்கிறாங்க, தோட்ட முதலாளியும் நினைவு செய்கிறாங்க. இப்போது இங்கிருந்து கடந்து செல்ல இங்கு வந்துள்ளார். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். பாபா நம்மளை நினைவு யாத்திரையில் இருக்கணும்னு சொல்கிறாரு. நான் எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே பாருங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. எந்த அளவிற்கு தங்களது சதப்பிரதான நிலை வரை வந்து சேர்ந்துள்ளோம். அதாவது நம்ம மாறிட்டே இருக்கிறோமா, நம்மளோட குணங்கள்லாம் மாறுதா, நம்ம தூய்மையாக மாறிட்டு இருக்கிறோமா ஆத்மான்றதை நம்ம செக் பண்ணணுன்றாரு. எந்த அளவு சதப்பிரதான நிலை அமைந்து கொண்டே போகுமோ நாம் இப்போது திரும்பி சென்றிருக்கிறோம் என்று நீங்கள் உணர்வீர்கள்ன்றாரு. எதுவரை நாம் சேர்ந்துள்ளோம் எல்லாமே நினைவு யாத்திரை பொறுத்ததுன்னு தான் சொல்றாரு பாபா. எல்லாமே பாபா நினைக்கிறத பொறுத்து தான் நம்ம எது வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். அதாவது இப்போ கலியுக இறுதியில் இருக்கிறோம். முயற்சி பண்ணும்போது அப்படியே நம்மளுடைய குணங்கள் பின்னாடியிலேருந்து போகும். கலியுகம், துவாபரயுகம், அதுக்கப்புறம் திரேதாயுகம் வரைக்கும் அப்புறம் சத்தியுகம். அப்படியே அந்த லெவலுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். எடுத்தோடனே விஷம்தான் வெளியே வரும். பார்க்கடலை கடையும் போது விஷம் வெளியே வந்துதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கடைசியாக தான் லட்சுமி அமிர்தத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்ற மாதிரி கதை இருக்கு. அதனால முதல்ல நம்ம ஞானத்தை படிக்க உள்ள இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் தான் அதிகமாக வெளியே வரும். நமக்கே தெரியாம அதிகமாக 5 விகாரங்கள் நமக்குள்ளார வெளியே வரும். அப்புறம் அதெல்லாம் அடங்கி போய் திரும்ப பாபாவை நினைக்க கடைசியாக நல்ல குணங்கள்லாம், நம்மளுடைய ஆதி குணங்கள், அனாதி குணங்கள் வெளியே வரும். அதெல்லாம் எல்லாமே நினைவு யாத்திரை பொறுத்ததுன்றாரு. அப்போ நினைக்க நமக்கு குஷியும் வரும். கடைசியாக அந்த தேவதை நிலை வந்துருன்றாரு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதனால ரிவர்ஸில் போகுது. கலியுகம் குணங்கள் அப்படியே மாறி அப்புறம் துவாபரயுக குணங்கள்லாம் ரஜோ பிரதானமாக மாறும். அப்புறம் திரேதாயுக குணங்கள் வரும். அப்புறமா சத்தியுக குணங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குணங்களாக மாறிடும். அது முயற்சியை பொறுத்ததுன்றாரு. குஷியும் ஏறி இருக்கும். யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்குள் குஷி வரும்னு சொல்றாரு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யறோமோ, ஸ்ரீமத் படி நடந்து எல்லாம் பாபா சொல்ற பேச்சு அப்படியே பக்காவா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பாபாவை நினைக்க நமக்குள்ளார குஷி வர ஆரம்பிச்சிடும். குஷி வர்றது தான் அந்த அறிகுறியே. நம்ம மாறுறோன்றதுக்கு அறிகுறியே முன்ன நம்ம உள்ளுக்குள்ளார அவ்வளோ ஒரு குஷி நமக்குள்ளார வந்துட்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சி அதிகமாக ஆக திருப்தி அதிகரிக்க நம்ம சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இதுதான் நம்மளுடைய அறிகுறி. நமக்கு இதுக்கு நடுவில் மாயா நம்மளை நிறைய வீழ்த்தினாலும் நம்ம திரும்ப பாபா முயற்சி பண்ணணும். பாபா நினைச்சு முயற்சி செய்யணும். எப்படி தேர்வினுடைய நாட்கள் வரும்போது நாம் எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைவோம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு விடுகிறார்கள் அல்லவா? இப்போ தேர்வு வரப்போகுது அப்படின்னா
படிக்கிற பசங்களுக்கு தானாகவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாஸ் ஆகும்ன்றது தெரிஞ்சிடும். இங்கும் அதே போல தான் சொல்கிறாரு, நான் எந்த அளவு நறுமணமுள்ள மலராக ஆகி உள்ளேன் என்பதை ஒவ்வொரு குழந்தையும் தன்னைத்தானே அறிந்திருப்பாங்கன்னு சொல்கிறாரு. நமக்கே தெரியுன்றார். ஏன்னா நம்ம முயற்சி நமக்கு தான் தெரியும் இல்லையா. இப்போ மற்றவங்கள பற்றிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மனசில் நினைக்கிற விஷயம். மனசில் வந்து பாபாவை நான் நினைக்கிறேன்றது எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா. நம்ம சொல்லலாம் நான் பாபா தான் நினச்சிட்டு இருக்கிறேன்ட்டு, ஆனால் எனக்கு தான் என்னை பற்றி கரெக்டாக தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நான் நினைக்கிறேனா இல்லையா, நான் வேற யாரையாவது நினச்சிட்டு இருக்கிறேனா, இதெல்லாம் வந்து எனக்கு தான் தெரியும். அதனால ஒவ்வொரு குழந்தையும் தன்னைத்தானே அறிந்திருப்பாங்கன்றாரு. பாபாக்கு சொல்றாரு எல்லாருக்கும் அவங்கவுங்கள பத்தி அவங்களுக்கே தெரியுன்றாரு. அது மலர்களின் தோட்டம் ஆகுன்றாரு. முகமதியர்கள் கூட கார்டன் ஆஃப் அல்லாவின் தோட்டம் என்கிறார்கள். அங்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. யார் அங்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு கடவுள் வந்து குதா வந்து மலரை தருகிறாருன்ட்டு நினைக்கிறாங்க. அது இதில் இருக்குது, குரானில் இருக்குது. அதாவது அல்லாவின் தோட்டம் இருக்குது, அங்கே போனால் கடவுள் வந்து நமக்கு ஒரு மலர் தருவாருன்னு. மனதில் என்ன விருப்பம் இருக்குதோ அதை பூர்த்தி செய்கிறாருன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி ஏதோ மலரை எடுத்து அளிக்கிறார் என்பதல்ல. அதாவது மனசில் இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றுவார், ஆனால் மலரை கையில் கொடுப்பார்லாம் கிடையாதுன்றார் பாபா. எப்படி யாருடைய புத்தியில் இருக்கிறதோ அது சாட்சாத்காரம் ஆகிவிடுகிறது. இங்கே சாட்சாத்காரத்தில் எதுவும் இல்லை. இங்கே காட்சி பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை. கடவுள் வந்தார் பூ கொடுத்தாருன்னா அதால் நம்ம என்ன பறந்தவன் போக போகிறோமா இல்லை சொர்க்கத்துக்கு போக போகிறோமா? அது வந்து காட்சியாக கிடைக்குது, அவ்வளோதான். கனவு காண்றோம், கடவுள் வராரு, அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. இப்போ திடீர்னு கிருஷ்ணர் காட்சி கிடைக்குது, சரி அதனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகுதுல. நம்மன்னா நமக்கு முக்தி கிடைக்க போதா, ஜீவன் முக்தி கிடைக்க போதா? எதுவும் கிடைக்காதுன்றாரு. பக்தி மார்க்கத்திலோ சாட்சாத்காரத்துக்காக கழுத்தை கூட வெட்டி விடுகிறார்கள்னு சொல்றாரு. மீராவிற்கு கூட சாட்சாத்காரம் ஆகியது. அவருக்கு எவ்வளவு மதிப்பு உள்ளது. மீராவுக்கு கூட காட்சி கிடைச்சிது, கிருஷ்ணரோட காட்சி கிடைச்சிது. ஆனால் மீராவுடைய புகழ் வந்து அவ்வளோ இருக்குது. அது பக்தி மார்க்கம் ஆகும். பக்தியோ அரைக்கல்பம் நடக்க வேண்டியே இருக்குதுன்றாரு. 2500 வருஷம் பக்தி தான். பக்தின்றது கடவுளை தேடி தேடி நம்ம அலையிறது. ஞானம் அப்போது இல்லைன்னு சொல்றாரு. வேதங்கள் ஆகியவற்றிற்கு மிகுந்த மதிப்பு உள்ளது. வேதம் சாஸ்திரத்துக்கெல்லாம் பக்தியில மதிப்பு உள்ளது. வேதங்களோ எங்களுடைய உயிர் நாடி என்பார்கள். பக்தர்கள் சொல்லுவாங்க, வேதங்களோ எங்களுடைய உயிர் நாடி என்பார்கள்னு சொல்றாரு. இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுக்கானது என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்றார் பாபா. பக்தியினுடையது எவ்வளவு பெரிய விஸ்தாரமாகும். பக்தி வந்து பெருசுன்றாரு, கொஞ்சம் அது பெரிய விருட்சம் அதுன்னு சொல்றாரு பாபா. ஞானம் என்பது விதை. ஞானம் என்பது விதை. அதுல வந்து சாரம் வந்து அடங்கிடும். அதாவது நம்மளாம் ஆத்மா, பாபா வந்து பரமாத்மா, அவ்வளவுதான். இதுதான் ஞானம். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு உலக ஞானமே புத்தியில வந்துடும். இது விதை சாராம்சமா இருக்கும். ஆனா பக்தி வந்து விஸ்தாரம் போயிட்டே இருக்கும். அது வந்து இந்த கடவுளை கும்பிடுறது, இந்த சாமி அந்த சாமி, அதுக்குன்னு ஒரு கதை, அப்படி விஸ்தாரமா போயிட்டு இருக்கும்னு சொல்றாரு. இப்போது ஞானத்தினால் நீங்கள் எவ்வளவு தூய்மையாக ஆகிறீங்க, நறுமணமுடையவர்களாக ஆகிறீங்கன்னு சொல்றாரு. ஆனா பக்தியில நம்ம கோயிலுக்கு போவோம் வருவோம், ஆனா திருந்தவே மாட்டோம் இல்லையா. அங்கேயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், நம்ம குணங்கள்லாம் மாறாது. ஞானத்தினால நம்ம தூய்மையா ஆகிறோன்றாரு. நறுமணமுடையவர்களா ஆகிறீங்கன்றாரு. இது உங்களுடைய தோட்டமாகும். இங்க யாரையுமே முள் என்று கூற மாட்டோம் சொல்றாரு. இங்க வந்து மதுபன்ல மதுபனோ இல்ல சென்டரோ யாருமே முள்ளுன்னு சொல்ல மாட்டோன்றாரு. அந்த அளவுக்கு அவர் நம்ம மேல மதிப்பு வச்சிருக்கிறாரு. ஏனெனில் இங்கே யாரும் விஹாரத்தில் செல்வது இல்லை. பிகேஸ்ல யாரும் விஹாரத்துல செல்வதில்லை. எனவே இந்த தோட்டத்தில் ஒரு முள் கூட இல்லை என்போம் சொல்லி பாபா சொல்றாரு. முட்கள் இருப்பது கலியுகத்துல தான். இப்போது இருப்பது புருஷோத்தம சங்கமயுகம். இங்கு முள் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றாரு. இந்த பிகேஸ் புருஷோத்தம சங்கமயுகத்துல பிகேஸ் தான் இருப்பாங்க. எல்லாம் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட மலர்கள். அவங்க அங்க வந்து முள் எங்கிருந்து வந்ததுன்றாரு. ஒருவேளை யாராவது முள் அமர்ந்திருந்தாங்க என்றால் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஏன்னா பொய் சொல்லிட்டு மதுவனுக்கு வரோம், பொய் சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டு மதுவனுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அவங்களே ஞானத்தான் தலை மேல மண்ணவாரி போட்டுட்ட மாதிரி அவங்களே நஷ்டம் ஏற்படுத்திக்கிறாங்கன்றாரு. ஏனெனில் இது இந்திர பிரஸ்தம் ஆகும் அல்லவா. இங்க ஞான பரிகள் தேவதைகள் அமர்ந்துள்ளார்கள் சொல்றாரு. ஞான நடனம் புரியும் தேவதைகள் ஆவார்கள்னு சொல்றாரு. அதாவது இந்திர சபையில மேனகா இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து கதை. ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து இங்கே ஞானம், பாபா ஞானம் சொல்கிறார். ஞானக்கடல் ஞானம் சொல்கிறாரு. ஞான தேவதைகள் பரிகள் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. நம்ம புத்தியால் அப்படியே அந்த ஞானத்தை கேட்டு கேட்டு டான்ஸ் ஆடுறோம் இல்லையா, அது ஞான நடனம் புரியும் தேவதைகள் ஆவார்கள்னு சொல்கிறார். முக்கியமானவர்களின் பெயர்கள் புகராஜ் பரி, நீலாம்பரி போன்றவை இடப்பட்டுள்ளன. அவர்களே பிறகு 9 ரத்தனங்கள் என்று பாடப்படுகிறார்கள் சொல்கிறாரு. ஆனால் இவர்கள் முன்பு யாராக இருந்தார்கள்?
இது யாருக்குமே தெரியாது. அந்த நவரத்ன மோதிரம் போடுறாங்க, அதில் எத்தனை ரத்தினங்கள் இருக்குது, அவங்களாம் யாருன்ட்டு யாருக்கும் தெரியல. என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே தந்தை கூறுகிறார். குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் இப்போது அறிவு உள்ளதுன்றாரு. 84 சக்கரம் கூட இப்போது புத்தியில் உள்ளது. இப்போ நம்ம எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம், சத்தியுகத்துல எத்தனை பிறவி, திரேதாயுகத்துல எத்தனை பிறவி, துவாபரயுகம் கலியுகம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த சக்கரம் கூட நம்ம புத்தியில இருக்குது. சாஸ்திரங்களிலோ 84 லட்சங்கள் என்று சொல்லிட்டாங்க. புல்லாகி பூண்டாகி புழுவாகி அப்படிலாம் ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு இப்படியே 5 அறிவு 6 அறிவா நம்ம பிறந்து வரோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுன்றார் பாபா. 84 லட்சம் பிறவிலாம் கிடையாது. டோட்டலா 84 பிறவிதான். மனுஷனாதான் பிறப்பான், மிருகமாலாம் பிறக்க மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி அது தப்பா சொல்லிட்டாங்க. 5 அறிவு 6 அறிவாலாம் பிறக்க முடியாது. நீங்கள் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை இனிமேல் இனிமையான அருமையான குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார். அருமையான குழந்தைகள்னு சொல்றார் பாருங்க. இப்போது சம பிரதான நிலையிலிருந்து சத பிரதானமாக ஆக வேண்டும். எவ்வளவு ஈஸியானது. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு பகவான் கூறுகிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நறுமணமுள்ள மலர் ஆக வேண்டும் என்றால் தன்னை ஆத்மான்ட்டு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்றாரு. முள்ளாக ஆகாதீங்க, ஒருபோதும் முள்ளாக பழையபடி ஆயிடாதீங்கன்றார். இங்க எல்லோருமே இனிமேலும் இனிமையான மலர்கள் ஆவார்கள், முட்களே அல்ல. மாயின் புயல்களோ வரும். ஆனா நம்மள டெஸ்ட் பேப்பர் தான் அது. அதான் நம்ம பாபா நினைக்கிறோம், முரளி படிக்கிறோம், மாறிட்டே வருது. ஆத்மா புத்தியில ஞானம் ஸ்டோர் ஆகுது. திடீர்னு ஒரு மாயா நீ என்ன மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேப்பர் எடுத்து வரும். அப்பதான் தெரியும் நமக்குள்ளார ஒன்றும் கோபம்லாம் போகல. அப்போ செம்மையாக கோபம் வரும் இல்லை. கோபம் வரும்போது அந்த மாயின் புயல்கள்லாம் வருது, எண்ணங்கள், வீண் எண்ணங்கள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வரதா செய்யும், பயப்படாதீங்கன்றாரு. அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் இல்லையா? அப்போ இன்னும் நமக்குள்ளார அந்த விகாரம் இருக்குது. இதை திரும்ப நம்ம இன்னும் நிறைய பாபாவை நினைக்கணுன்றதுக்காக தான் அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் கொடுக்குறாரு. மாயை எவ்வளவு கடுமையானது என்றால் சட்டென்று சிக்க வைத்து விடும். இந்த மாயை அவ்வளோ மோசமானது. அது நம்மளை சிக்க வச்சிரும், தவறான காரியங்கள் செய்ய வச்சிரும்ன்றார். ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு நான் இப்படி செய்து விட்டேனே என்று பச்சாதாபப்படுவார்கள். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு பிகேஸு அப்புறம் பச்சாதாபப்படுற மாதிரி நடந்துரும்ன்றாரு. அதனால ஜாக்கிரதையா இருங்க. மாயாட்ட நான் செய்த சம்பாத்தியம் முழுமையாக இல்லாமல் போய்விட்டதேன்னு சொல்லி பச்சாதாபப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது தோட்டமாகும். தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்கள் கூட இருக்கும். இந்த தோட்டத்தில் கூட ஒரு சிலரோ முதல் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலராக ஆகி கொண்டே போகிறார்கள்ன்றாரு. நிறைய பிகேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக மாறிட்டு நல்லா சேவையும் செய்கிறாங்க. பாபா நினைவும் நல்லா இருக்குது. நிறைய நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான மலராக ஆகிட்டே போறாங்கன்றாரு. எப்படி முகலாய தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்கள் இருக்கின்றன, எல்லோரும் கண்டு கழிக்க போகிறார்கள். இங்கு உங்களிடம் யாரும் பார்ப்பதற்கோ வரமாட்டார்கள். நீங்கள் முட்களுக்கு என்ன முகத்தை காண்பிப்பீர்கள்னு சொல்றாரு. அழுக்கு துணிகளை துவைப்பவர் என்ற பாடலும் உள்ளது. ஒரு பாட்டு கூட இருக்கு, அழுக்கு துணியெல்லாம் துவைப்பவர்ன்ட்டு. அது பாபா தான். இந்த ஆத்மா அழுக்கு துணி ஆயிடுச்சு, அது துவைக்க வந்திருக்கிறாரு. பாபாவிற்கு ஜப சாஹேப், சுகமணி ஆகிய எல்லாமே நினைவிருந்தது. பிரம்மா பாபாவுக்கு ஜப சாஹேப், சுகமணி இதெல்லாமே நினைவு இருந்ததுன்றாரு. அகண்ட பாராயணம் தொடர்ந்து மனனம் கூட செய்வாராம். 8 வயதாக இருக்கும்போதே இடுப்பு பட்டயம் அணிந்திருப்பாராம் பிரம்மா பாபா. கோயிலில் தான் எப்பயுமே இருப்பாராம். கோயிலினுடைய முழு பொறுப்பு கூட என் மீது இருந்ததுன்னு சொல்றார் பாபா. அழுக்கு துணிகளை துவைப்பது என்பதன் பொருள் என்ன என்பதை இப்போதுதான் புரிந்துள்ளாராம் பிரம்மா பாபா. மகிமை முழுவதும் பாபாவினுடையதே ஆகுன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை தான் புரிய வைக்கிறார். இது எல்லா மகிமையும் இறைவனுக்கே, புகழ் அனைத்தும் சிவனுக்கு தான். இப்பதான் நமக்கு தந்தை புரிய வைக்கிறார். நல்ல நல்ல மலர்களை எடுத்து வாருங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறவும் செய்கிறார். இப்ப நமக்கு சொல்றாரு, நீங்க மாறுறீங்கல்ல, நீங்க போய் இன்னும் நிறைய பேர் பிகேஸ் இருக்கிறாங்க. 33 கோடி தேவதைகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் வேற வேஷத்துல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போயிட்டு ஞானத்தை சொல்லி கூட்டுவாங்கன்றாரு. யார் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வருகிறார்களோ அவர்கள் நல்ல மலர் என்று கருதப்படுவார்னு சொல்றாரு. நம்ம போய் நிறைய பேரை மாத்தி நிறைய பேரை நம்ம கூட அழைச்சிட்டு போறோம்னா நம்மளும் நல்ல நல்ல மலர்னு சொல்றாரு. எல்லோருமே நாங்கள் ஸ்ரீலட்சுமி நாராயணர் ஆகிவிடுவோம் என்று கூறுகிறார்கள். அப்படியானால் ரோஜா மலர் ஆகிவிட்டார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, ஸ்ரீலட்சுமி நாராயணனா இங்க இருக்கும் போதே எப்படி தெரியணும், நம்மளை பார்த்தானா ரோஜா மலர் மாதிரி தெரியணுன்றாரு. அவ்வளோ நறுமணம் நம்ம கிட்ட இருந்து வரணும். நறுமணம்னா வாசனை இல்ல, அந்த தெய்வீக குணங்கள், அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, பாசமா இருக்கிறது, யார் என்ன பண்ணாலும் நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது, தவறு செய்யறவங்களுக்கு கூட நல்லதே செய்யறது. நமக்கு பின்னாடி பேசினாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதே செய்யணும்.
அந்த மாதிரி தெய்வீக குணங்களோட இங்கேயே இருந்து காட்டணும், அதுதான் ரோஜா மலர் அப்படின்னு சொல்றாரு. அவங்க தான் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஆக முடியும். நல்லது உங்கள் வாயில் இனிப்பு என்று தந்தை கூறுகிறார். இப்போது முயற்சி செய்து சதா ரோஜா ஆகுங்கள். ஏராளமான குழந்தைகள் இருக்கிறாங்க, நிறைய குழந்தைகள் பாபாக்கு இருக்கிறாங்க. பிரஜைகளும் நிறைய பேர் உருவாகி கொண்டுக்கிறாங்க. ஞானத்தை சும்மா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கேட்டாலே போதும், பிரஜை எல்லாம் முயற்சியெல்லாம் கூட பண்ணலைன்னா கூட நீங்கள் பிரஜையா அங்கே வந்துடுவீங்க. 1 பாயிண்ட் கேட்டாலே போதும். பிரஜைகள் நிறைய பேர் உருவாகிட்டு தான் இருக்கிறாங்க. முயற்சின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், சேவை செய்யணும், அதெல்லாம் தான் வந்து அதிக முயற்சி செய்கிறவங்க தான் வந்து அதிக பதவிக்கு முயற்சி பண்ணுறவங்க. மற்றபடி ஞானத்தை கேட்டு சும்மா இருந்தால் பிரஜையாகவே வந்துடலாம். அங்கே இருப்பவர்களே ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் இருக்கிறாங்க சொர்க்கத்துலன்றாரு. சத்தியுகத்தில் மந்திரி இருப்பதே இல்லை. சொர்க்கத்துல மந்திரிலாம் கிடையாது. ஏன்னா ராஜாவுக்கே தெரியும் என்ன செய்யணும் எது செய்யணும்ட்டு. அவர் போய் யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்கிறதுக்கு மந்திரிலாம் தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு புத்தி வந்து ஷார்ப்பா இருக்கும் ராஜா ராணிக்கு. சொர்க்கத்துல யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஏனெனில் ராஜாவிடம் தான் பவர், அதிகாரம் இருக்கும். அவரே முடிவு எடுப்பாரு. மந்திரி ஆகியோரிடம் ஆலோசனை பெறுவதற்கான அவசியமே அங்க இருப்பதில்லைன்னு சொல்றார் பாபா. இல்லை என்றால் ஆலோசனை அளிப்பவர் பெரியவர் ஆகி விடுவார் இல்லையா? அதனால அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க ராஜாவே தானே முடிவெடுப்பார். அங்கு பகவான் பகவதிக்கு ஆலோசனையின் அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணனுக்கு யாரும் போய் ஆலோசனை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு புத்தி ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா அவங்க சர்வ சக்திகள் நிறைஞ்சவங்க, பகுத்தறியும் சக்தி இருக்கு, எல்லா சக்தி. அவங்க முன்னாடி யாருமே தவறே செய்ய முடியாது, பொய்யே பேச முடியாது. லட்சுமி நாராயணன் முன்னாடி தெரிஞ்சு போயிடும் இல்லையா? ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. முன்னாடி இருக்கிறவங்க ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால அவங்கள்ட்ட பொய்யே பேச முடியாது. அந்த அளவுக்கு தவறே அவங்கள்ட்ட நடக்காது. அங்க அந்த உலகமே அப்படிதான் இருக்கும், யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. 5 விகாரமே இல்லாத உலகம் லட்சுமி நாராயணனுடைய உலகம். அதனால அங்க வந்து மந்திரிக்கெல்லாம் அவசியம் கிடையாது. பத்தித்தமாக ஆகும் பொழுதுதான் மந்திரி ஆகியோர் இருப்பாங்கன்னு சொல்றாரு. பாரதத்தினுடையதே விஷயமாகும் சொல்றாரு. தூய்மையற்றவரா ஆகும்போதுதான் துவாபர யுகத்துல இருந்து தான் ராஜாக்கு மந்திரி தேவைப்படுது. ஏன்னா அந்த விஹாரத்துல போறதுனால பகுத்தறியும் சக்தி எல்லாம் அவுட் ஆயிடும். சக்திசாலியா இருந்தவங்க எல்லாம் சக்தி இழந்துருவாங்க. அதனால மந்திரி வேற யாராவது மந்திரிகள் இருப்பாங்க, அவங்க தான் ஆலோசனை சொல்லுவாங்க ராஜாவுக்கு, இந்த பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு. துவாபர யுகத்துல இருந்து அது நடக்கும். பாரதத்தினுடையதுதான் விஷயம்ன்றாரு. ராஜாக்களுக்கு ராஜாக்கள் தலை வணங்குவது வேறு எந்த கண்டத்திலும் கிடையாதுன்றாரு. இங்குதான் ஞான மார்க்கத்தில் பூஜிக்கத்தக்கவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தில் பூசாரி என்று காண்பிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. இங்கேதான் லட்சுமி நாராயணனா ஞான மார்க்கத்துல ஞானம் கேட்டு லட்சுமி நாராயணனா ஆனவங்க சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க. அதே அவங்களே தான் கீழே இறங்கி அஞ்ஞான மார்க்கத்துல துவாபர யுகம் கலியுகத்துல அவங்களே பூசாரி ஆயிடுறாங்க. இது பாரதத்துல தான் நடக்குது, வேற எந்த கண்டத்துலயும் இல்லைன்னு சொல்றாரு. அவர்கள் இரட்டை கிரீடதாரிகள். லட்சுமி நாராயண் வந்து இரட்டை கிரீடதாரிகள். தூய்மையானவங்க ராஜ்யமும் ஆண்டாங்க. ராஜா கிரீடமும் உண்டு, தூய்மை கிரீடமும் உண்டு. மற்றவர்கள் அனைத்தும் ஒற்றை கிரீடதாரிகள்னு சொல்றாரு. பாரதம் போன்ற தூய்மையான கண்டம் எதுவுமே கிடையாது. பேரடைஸ், பகிஷ்து சொர்க்கமாக இருந்தது. நீங்கள் அதற்காக தான் இப்ப படிக்கிறீங்க. இப்போது நீங்கள் மலராக வேண்டும். தோட்டத்தின் எஜமானரே வந்துள்ளார், தோட்டக்காரர்களும் உள்ளார்கள், தோட்டக்காரர்கள் வரிசை கிரமமாக உள்ளார்கள். இது தோட்டமாகும் என்பது குழந்தைகளும் புரிந்துள்ளார்கள். இப்ப நம்மளாம் தோட்டக்காரர்கள், நம்ம எல்லாரும் மலர்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். தோட்டத்தின் எஜமானர் பாபா வந்திருக்கிறார், வந்து செக் பண்ணுவார் எந்த தோட்டத்துல அதிக நறுமணமுள்ள ரோஜா மலர்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்கன்ட்டு. அந்த ரோஜா மலரா எடுத்துட்டு வர சொல்றாரு மதுபனுக்கு. இது ஒரு தோட்டமாகும்ட்டு சொல்றாரு பாபா. இதில் முட்களே இல்லை, முட்கள் துக்கம் கொடுப்பவை. முள்ளே வேணான்றாரு. முள்ளெல்லாம் துக்கம் கொடுக்கும் இல்லையா, கையை கீழ்ச்சிரும். அதனால முள்ளு வேணான்றாரு. தந்தையோ யாருக்கும் துக்கம் கொடுக்கல, அவர் சுகம் அளிக்கும் வள்ளல். அவரு துக்கமே கொடுக்க மாட்டார். அவர் இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக. துக்கஹர்த்தா சுகஹர்த்தா. எவ்வளவு இனிமையான பாபா ஆவார் சொல்றாரு. குழந்தைகளாக உங்களுக்கு தந்தை மீது அன்பு உள்ளது. தந்தை கூட குழந்தைகளுக்கு அன்பு காட்டுறார் அல்லவா? இது படிப்பாகும். நான் உங்களுக்கு நடைமுறையில் கற்பிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். கடவுளும் வந்து பாடம் எடுப்பார் நினைச்சு பார்த்தோமா? இப்ப பிராக்டிக்கலா எடுத்துட்டு இருக்கிறாரு வந்து நமக்காக. இவரும் இந்த பிரம்மா பாபாவும் படிக்கிறார். கற்ற பின் கற்பியுங்கள் சொல்றாரு. நீங்களும் கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்றார். அப்போது மற்றவர்களும் முள்ளிலிருந்து மலர் ஆவார்கள். நீங்க மாதிரி மற்றவங்களும் உங்களை மாதிரி மாத்துங்கன்றார். பாரதம் மகாதானி என்று பாடப்பட்டுள்ளது. ஏனெனில் இப்போது குழந்தைகளாகி நீங்கள் மகாதானி ஆகிறீர்கள். அழியாத ஞான ரத்னங்களை நீங்கள் தானம் செய்றீங்கன்றாரு. இந்த முரளியை கேட்டு அந்த முரளியை புரிஞ்சுட்டு மற்றவங்க சொல்றோம் பாருங்க, அதுவே அந்த அழியாத ஞான ரத்னங்கள் ஒன்று 1 கோடி ரூபாய். இந்த ஒரு பாயிண்ட்டுமே
கோடி லட்சக்கணக்கான ரூபாய் பெறுன்றாரு. இதை நம்ம புரிஞ்சுட்டு மற்றவங்க சொன்னா புத்தியில பதியுது இல்லையா? இப்போ நீங்க அழிவற்ற தானம் செய்றீங்கன்னு சொல்றாரு. ஆத்மா தான் ரூப் பசந்தா இருக்குது, ஞான யோகம் உடையது என்று பாபா புரிய வைத்துள்ளார். ஆத்மா வந்து ரூப் பசந்த், ரூப்னா ஞானம், பசந்த்னா யோகம், ரெண்டும் உடையது ஆத்மான்றாரு. ஏன்னா இந்த டைம்ல நம்ம ஞானமும் படிச்சுட்டு இருக்கிறோம், யோகாவும் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால ஆத்மா ரூப் பசந்த்ன்றாரு. பாபா கூட ரூப் பசந்த் ஆவார். அவரும் சிவபாபாவும் ஞானமும் உடையவர். ஆனால் யோகா அவர் பண்ண தேவையில்ல, அவரிடம் முழு ஞானமும் உள்ளது. ஞான கடல் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர் அத்தாரிட்டி அதிகாரம் உடையவர் ஆவார் அல்லவா? ஞான கடல் ஒரு தந்தை தான் ஆவார். எனவே முழு கடலையும் மையாக ஆக்கினாலும் குறையக்கூடியது இல்லை என்று பாடப்படுகிறது. கடலையே மையாக்கி காட்டு மரங்களே பேப்பராக்கி வானத்தை ஏதோ காட்டு மரங்களை பேனாவாக்கி வானத்தையே பேப்பராக்கி எழுதினாலும் தீராதுன்னு சொல்லுவாங்க, எழுத முடியாதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஞான கடல் அவரு. எதுவுமே நம்ம முழு கடலே மையாக்குனா கூட அந்த அவருடைய ஞானம் வந்து முடியாது, அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. மேலும் பிறகு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடலும் உள்ளது. உங்களிடம் எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவை இல்லைன்றாரு. நம்ம இவ கையில சாஸ்திரம்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. அங்கே யாராவது பண்டிதர் ஆகியோரிடம் சென்றார்கள் என்றால் இந்த பண்டிதர் நிறைய படித்திருக்கும் அத்தாரிட்டி ஆவார் என்று நினைப்பார்கள். அவங்க சோத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க, மனப்பாடமா சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஐயோ இவங்க நிறைய படிச்சவங்கன்ட்டு நினச்சிக்குவோம். இவர் எல்லா வேத சாஸ்திரங்களையும் மனப்பாடம் செய்துள்ளார்ன்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. பிறகு சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள்ன்றாரு. இப்போ அவங்க ஒருவேளை சரீரம் விட்டாங்கன்னா அவங்க அடுத்த பிறவியில் போயிட்டு அது குழந்தையா பிறந்த குழந்தையிலே ஸ்லோகன் உச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பழைய பிறவியோடைய ஞாபகம் அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் இந்த கருட புராணம், சிவபுராணம் இதெல்லாம் அப்படியே மனப்படமா சொல்றாங்க இல்லையா? அடுத்த பிறவிலையும் அந்த குழந்தையா பிறந்தா அப்படியே பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாபா சொல்றாரு, பின் சிறு வயதிலேயே அதை பயின்று விடுகிறார்கள். அதனால்தான் அடுத்த பிறவி வரைக்கும் எடுத்துட்டு போறாங்கன்றார். நீங்கள் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வதில்லை. நம்ம சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போறதில்ல, நீங்கள் படிப்பின் ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். நம்ம இந்த ஞானத்தை போய் அடுத்த பிறவிலெல்லாம் ஒப்பிக்க மாட்டோம். நம்ம குணங்கள் மாறும், அவ்வளவுதான். நம்ம தேவதையா மாறிடுவோம், பார்க்க தேவதையா அங்க இருப்போம், ஃபரிஸ்தாவா மாறிடுவோம், தேவதையா மாறிடுவோம். இந்த படிப்பினுடைய ரிசல்ட் பதவி தான் அங்க கிடைக்கும். இந்த படிப்பினுடைய ரிசல்ட்டை எடுத்துட்டு போறீங்கன்றாரு. உங்களது படிப்பு முடிந்த பின் ரிசல்ட் வெளிப்படும் மற்றும் அந்த பதவியை அடைந்து விடுவீர்கள் சொல்றாரு. இப்போ படிப்பு முடியும் போது இங்கே ரிசல்ட் பாபா காமிச்சிருவாரு. நம்மளாம் என்னென்ன ஆக போறோம், நம்ம சொர்க்கத்துல போயிட்டு ராஜாவா ராணியா என்ன ஆக போறோன்றது நமக்கு இங்கே காட்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பதவியை போய் அங்க அடைஞ்சிருவீங்கன்னு சொல்றாரு. அங்க யாருக்காவது ஞானத்தை கூறும் வகையில் ஞானத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களா என்ன? அது அப்படி கிடையாது. இங்க ஞானம் பாபா கத்து கொடுக்குறாரு, இது அப்படியே எடுத்துட்டு போய் அங்க போய் சொர்க்கத்துல நம்ம ஞானம் மற்றவங்க சொல்லி கொடுப்போம்லாம் கிடையாதுன்றாரு. இங்கோ உங்களது படிப்பு ஆகும். இங்க நம்மளுடைய படிப்பு அதனுடைய பிராப்தம் பலன் வந்து புதிய உலகத்துல கிடைக்கும்ன்றாரு. இப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே நம்மளை என்னவா மாத்திட்டு இருக்கிறாரு, நல்ல குணமிக்க தேவதைகளா தேவதைகள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி மாத்திட்டு இருக்கிறாரு. சக்தியும் கொடுக்குறாரு, அஷ்ட சக்திகளும் நிரம்புது. அந்த குணங்களாகிய தெய்வீக குணங்களாகிய அன்பு, அமைதி, எப்படி நம்ம இருக்கணும் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. யார் எப்படி இருந்தாலும் நீங்க இப்படி இருங்க, சுபபாவனே சுப ஆசை வைங்க அப்படின்னு நம்ம குணங்களையே மாத்துறாருல. பாபாவை நினைக்க நினைக்க அவர் மாதிரியே மாறுறோம். அப்படிதான் மாறி நம்ம அங்க போவோன்றாரு. மாயை கூட ஒன்றும் குறைந்த சக்திவான் அல்ல என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வச்சுள்ளார். ஆனா பாபா சொல்றாரு, மாயாவை ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க, அது கூட குறைந்த சக்திவான் அல்லன்றாரு. மாயைக்கு துர்க்கதியில் எடுத்து செல்வதற்கான சக்தி உள்ளதுன்றாரு. அதாவது ஏறுனா வைகுண்டம், விழுந்தா அதல பாதாளம்ன்ட்டு பழமொழியே இருக்குது. அந்த மாதிரி மாயா வந்து விழுந்தோன்னு நினச்சிக்கோங்களேன், அதல பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும். அது பிகே ஆயிட்டு நம்மளால நான்பிகேவுடைய பாதையில அவங்களுடைய லைஃப்பை நம்மளால வாழவே முடியாது. முரளி படிச்சுட்டு நம்ம வந்து அமிர்த வேலையெல்லாம் பண்ணிட்டு பாபா நினைச்சிட்டு திரும்ப பழைய வாழ்க்கையை வாழணும்னா நம்மளால முடியவே முடியாது. பிகே ஆயிட்டு பழைய வாழ்க்கையை வாழறது அந்த மாயா. ஆனா நம்மள அந்த பழைய வாழ்க்கைக்கு ஈத்துட்டு போலான்ட்டு பண்ணும். துர்கதியில கொண்டு போய் தள்ளுறதுக்கு அதுக்கு சக்தி இருக்குதுன்றாரு. அந்த 5 விகாரத்துக்கு மாயான்றது 5 விகாரம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இருந்துச்சுன்னா அது உங்களை அந்த பழைய வாழ்க்கையை கொண்டு போய் தள்ளி விட்டுரும், பாபாவே மறக்க செஞ்சிரும். அதனால அதுக்கு அந்த சக்தி இருக்குன்றாரு. ஆனால் அதற்கு மகிமை செய்வார்களா என்ன? அதுவோ துக்கம் கொடுப்பதில் சக்திவான் ஆகும் அல்லவா? பாபா சுகம் கொடுக்குறாரு, ஆனா அந்த மாயா வந்து நமக்கு துக்கம் கொடுக்கறதுல சக்திவான் சொல்றாரு. தந்தை சுகம் அளிப்பதில் சக்திவான் ஆவார். கடவுள் வந்து சுகம் அளிக்கிறதுல சக்திவான், சுகம்தான் கொடுப்பாரு. நீங்க வந்து அவரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அவர் சொல்ற பேச்சை மட்டும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுல அவரு சக்திவானா இருக்கிறாரு. எந்த அளவுக்கு உங்களால குஷியா இருக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களை குஷியாக்கி விட்டுருவாரு.
அவரை நினைக்க நினைக்க அப்படியே குஷியாயிடும். எனவே அவருக்கு பாடல் கூட உள்ளது. இது கூட நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சுகம் எடுக்கிறீங்க பின் துக்கமும் எடுக்கிறீங்க. நம்ம சொர்க்கத்துல அரை கல்பம் சுகம்தான். அப்படியே மாளிகை தான், மாளிகை தான், 36 வகை உணவுகள் தான், சுற்றி நமக்கு தேவையான ட்ரெஸ் என்னவோ அதெல்லாம் கொடுப்பாரு. எல்லாமே இருக்கும். 21 பிறவிக்கு ஆஸ்தி. அப்படி வாழ்ந்துட்டு வந்தோம் இல்லையா, 21 பிறவி நம்ம அப்படி வாழ்ந்துட்டு வந்தனால அதே அளவு இங்க துக்கம் எடுக்கிறீங்கன்றாரு. அதே அளவு துக்கம். எவ்வளவு சுகம் எடுத்தீங்களோ 50% சுகம்னா 50% துக்கம். அதே அளவு துக்கம் இங்க எடுக்கிறீங்க துவாபரயுகம் கலியுகத்துலன்றாரு. தோல்வி மற்றும் வெற்றி யாருடையது, இதை பற்றி கூட தெரிய வேண்டும் அல்லவான்றாரு. இது நம்ம தோல்வி வந்து மாயாட்ட தோல்வி, வெற்றி வந்து மாயாட்ட வெற்றி, இது கூட நமக்கு தெரியும் இல்லையான்றாரு. தந்தை கூட பாரதத்தில் தான் வருகிறார். ஜெயந்தி கூட பாரதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. சிவ ஜெயந்தி வேற நாட்டுலலாம் கொண்டாடல, பாரதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. சிவபாபா எப்போது வந்தார், வந்து என்ன செய்திருந்தார் என்பது யாருக்குமே தெரியாது. உலகம் ஃபுல்லா சிவலிங்கம், ஆனா எதுக்கு வச்சிருக்காங்க, அவர் என்ன பண்ணாரு, எதுக்கு அவரை வழிபடுறாங்க, எதுவும் தெரியாது. அவர் எப்ப வந்தாரு, என்ன செஞ்சாரு, யாருக்குமே தெரியாதுன்றார். பேரை அடையாளத்தையே இல்லாமல் செய்து விட்டுள்ளார்கள்ன்றாரு. கேட்டா கடவுளுக்கு பேர் இல்ல, உருவம் இல்லை. யார் சொன்னாங்க பேர் இல்ல, உருவம் இல்ல? பேர் இருக்கு, சிவன் அவர் பேரு. அவரை தான் அல்லா ஜஹோவான்னு விதவிதமான பேர் சொல்லி அழைக்கிறீங்க. அப்புறம் இல்லைங்க, வடிவம் என்னெல்லாம் வடிவம் புள்ளியா இருக்கிறாரு. ஆனா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு வடிவம் வச்சுக்கிட்டாங்க. குழந்தையான கிருஷ்ணர் பெயரை கொடுத்து விட்டுள்ளார்கள். உண்மையில் அன்பிற்குரிய தந்தையின் மகிமை தனி, கிருஷ்ணரின் மகிமை தனி ஆகுன்றாரு. கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் கிருஷ்ணருடைய மகிமை வேற, தந்தையினுடைய மகிமை வேறன்னு சொல்றாரு. அவர் நிராகாரமானவர். அந்த சிவபாபா வந்து நிராகாரமானவர், அவருக்கு உடம்பு கிடையாது. ஆனா கிருஷ்ணருக்கு உடம்பு இருக்கு, அவர் சாகாரமானவர். கிருஷ்ணரின் மகிமையே தனியாகுன்றாரு. கிருஷ்ணர் வந்து அவர் வந்து வைகுண்டத்தின் அதிபதி. அவரு வைகுண்டத்துல ஆட்சி செஞ்சவர். அவர் தான் நாராயணனா வந்து வைகுண்டத்தையே ஆட்சி செஞ்சவர். அவருடைய மகிமையே தனி. தந்தையை அகாலமூர்த்தி என்று கூறுகிறார்கள் அல்லவா. நாம் கூட அகாலமூர்த்தி ஆவோம். தந்தை வந்து அழிவற்ற மூர்த்தி. கடவுளுக்கு சாவே இல்லைன்னுவாங்க. ஏன்னா அவர் உடம்புல வர்றதுல அப்புறம் எப்படி சாவு இருக்கும்? அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவருக்கு வந்து அழிவற்றவர் அவரு. அதே மாதிரிதான் நம்மளும் ஆத்மா அழிவற்றவங்க. இந்த உடம்பு தான் அழியுது. இந்த மாதிரி பல ட்ரெஸ் மாத்திட்டோம், இது கடைசி ட்ரெஸ். நம்ம ஆத்மா நம்ம அழியறது இல்லை. ஆத்மாவை காலம் சாப்பிட முடியாதுன்றார். என்னதான் டைம் வந்தாலும் இந்த உடம்பு தான் போகும், நம்ம போக மாட்டோம் இல்லையா. நம்ம அப்படியே ஃபரிஸ்தாவா பறந்து போயிடுவோம். ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது, யமன் உயிரை குடிக்க முடியாதுன்றாரு. நம்ம உயிரை வந்து எந்த ஒரு யமனும் தூக்கிட்டு போவாது. டைம் வந்துருச்சு, ஆத்மா செத்து போச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உடலை விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். உடலை சரீரம் விட்டாங்க, நேரம் வந்துருச்சு போயிட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுச்சு, டைம் வந்தது போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கான டைம் வந்துருச்சு, போயிடுச்சு. அகால மூர்த்தியான ஆத்மாவின் பீடம் இதுவாகுன்றாரு. அழிவற்ற பீடம், ஆத்மாவுடைய பீடம் இந்த உடலுடைய நெற்றி புருவம். நமது பாபா கூட அகாலமூர்த்தி ஆவார். காலன் சரீரத்தை தான் சாப்பிடுகிறான். இங்கு அகாலமூர்த்தியை அழைக்கிறார்கள். இந்த டைம் வந்துச்சுன்னா அந்த உடல் தான் போயிடுதுன்றாரு. இங்கு அகாலமூர்த்தியை அழைக்கிறாங்கன்னா கடவுளை அழைக்கிறாங்க. சத்தியுகத்துல அவர் அழைக்கிறது இல்லைன்றாரு. ஏனெனில் அங்க சுகமே சுகமாக இருக்கும். அங்க வந்து அவங்களுக்கு தெரியும், அந்த 150 வயசானா அந்த உடலை விட்டு போயிடும். ஐயோ ஐயோ கடவுளை எல்லாம் கத்த மாட்டாங்க, அங்க கூப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க. இது ஒரு ட்ரெஸ், இந்த உடம்பு அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. நம்ம இந்த உடம்பு தான் எனக்கு வேணும்ட்டு பிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு நம்ம கிடையாது, நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோன்ட்டு ஆத்மா அந்த உடலை விட்டு போகும். சுகமே சுகமாக அங்க இருக்கும். எனவே துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள். ஆனா துக்கத்துல துவாபரகம் கலியுகம் ஒரே துக்கம். அங்கதான் கடவுள் எல்லாரும் நினைக்கிறாங்கன்றார். சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள் என்று பாடம் செய்கிறார்கள் சொல்றார் பாபா. இப்போது ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு துக்கம் இருக்குது பாருங்கன்றாரு. தந்தையோ சொர்க்கத்தின் அதிபதியாக நம்மளை ஆக்குகிறார். பிறகு அங்கு அரைக்கல்பம் யாருமே அழைப்பதே இல்லை. கடவுள் நம்மளை வந்து எல்லாம் பாடம் எடுத்து நம்மளை அழகாக்கி தேவதையாக்கி கொண்டு போய் சொர்க்கத்துக்கே அதிபதியா ஆக்குகிறார். அதுக்கப்புறம் நம்ம 2500 வருஷம் அங்க யாருமே அங்க கூப்பிடுறதே இல்லை கடவுளை. ஜாலியா இருந்தா நம்ம கூப்பிட மாட்டோம். எப்படி லௌகீக தந்தை குழந்தைகளுக்கு ஸ்ருங்காரம் செய்து ஆஸ்தி அளித்து சுயம் வானப்பிரஸ்த நிலையை எடுத்துக்கொள்கிறார். இப்ப லௌகீகத்துல அப்பா இருக்கிறாருன்னா 60 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சொத்தெல்லாம் எடுத்துக்காங்கன்னு பிரிச்சு கொடுத்துட்டு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவாங்க. காசி ராமேஸ்வரம் போயிடுவாங்க. எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு இப்போது நாங்கள் சத் சங்கத்தில் செல்கிறோம்ட்டு சொல்லுவாங்க.
பாபா சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டிற்காக அனுப்பி கொண்டே இருங்கள் மட்டும் சொல்லுவாங்களாம் குழந்தைகள்கிட்ட. சரி கொஞ்சம் காசு மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க நாங்க இருக்கிறதுக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க, சொல்லுவாங்கன்றாரு. ஆனா இந்த சிவபாபாவோ அவ்வாறு கூற மாட்டார் அல்லவா. அவரோ கூறுகிறார், இனிமேல இனிமையான குழந்தைகளே, சிவபாபா சொல்றாரு, இனிமேல இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு அரசாட்சியை கொடுத்து விட்டு வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவேன். உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு நான் வானப்பிரஸ்தத்துல போயிடுவேன். எங்க பறந்தாம போயிடுவாரு. சாப்பாட்டிற்கு அனுப்புங்கள் என்று நான் கூறுவேனா என்னன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு உடம்பே இல்லை, அவர் எங்கிருந்து சாப்பிட போறாரு, அவர் அபோக்தா. லௌகீக குழந்தைகளுக்கோ தந்தையை பராமரிக்கும் கடமை இருக்கும், இல்லாவிட்டால் எப்படி சாப்பிடுவார். இந்த தந்தையோ கூறுகிறார், நான் பலன் எதிர்பாராத சேவாதாரி ஆவேன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் யாருமே பலன் எதிர்பாராதவர்களாக இருக்க முடியாது. மனுஷங்கன்னு வந்துட்டு அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு, நம்மளே இருந்தா கூட ஏதோ ஒரு உதவி கேட்குறோம்னா கண்டிப்பா அந்த உதவியை அவங்களுக்கு திரும்ப நம்ம வந்து செஞ்சாகணும் இல்லையா. ஏதோ பலன் நம்ம வந்து எதிர்பார்த்து தான் செய்யறோம். எல்லா மனிதர்களுமே பலனை எதிர்பார்க்காம எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்படியே நம்ம எதிர்பார்க்காம செஞ்சாலும் அது நமக்கு வந்துருன்றார் பாபா. இப்ப இந்த பிறவில நம்ம தான தர்மம் செய்யறோம், பலன் எதிர்பார்க்கல, இருந்தாலும் அடுத்த பிறவில அதோடைய பலன் நமக்கு கிடைச்சிருதுன்றாரு. நம்ம எதிர்பார்க்கலனா கூட அந்த பலன் வந்துருன்றாரு மனிதர்களை பொறுத்த வரைக்கும். ஆனா பாபாக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவருக்கு உடம்பே கிடையாது இல்லையா. அவர் பலன் எதிர்பாராத சேவாதாரி ஆவேன்றாரு. பசியால் இறந்து போய் விடுவார். நான் பசியால் இறந்து விடுவேனா என்ன. மனுஷங்கெல்லாம் பசியால செத்து போயிடுவாங்க, நான்லாம் பசியால சாக மாட்டேன்னு சொல்லி பாபா சொல்றார். நானும் அபோக்தா, எதையும் அனுபவிக்காதவன் ஆவேன். பாபா வராருல, பாபா மீட்ல கூட வராரு, தாதி உடல்ல சாப்பிட்றது தாதி தான். அந்த டைம்ல அவர் வெளியே போயிடுவார் சிவபாபா, எதையுமே அனுபவிக்க மாட்டாரு. அந்த சாப்பாடு ஃபுட்டு எதுவுமே அவர் அனுபவிக்க மாட்டார். அனுபவிச்சா அப்புறம் நம்மள மாதிரி மாட்டிக்குவார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக அரசாட்சியை கொடுத்து விட்டு நான் ஓய்வெடுக்கிறேன்னு சொல்லி சிவபாபா சொல்றார். பிறகு என்னுடைய பாகம் முடிந்து போய்விடும், அப்புறம் என்னோட பாட்டு முடிஞ்சிடும். இப்போ உங்களை படிக்க வச்சு உங்களை வந்து எல்லாத்தையும் உலக அரசாட்சியை கொடுத்துட்டு ஆத்ம உணர்வுல கொண்டு வந்துட்டு நான் போயிட்டு ஓய்வெடுக்க போயிடுவேன், என் பாட்டு முடிஞ்சிருன்றார். பிறகு பக்தி மார்க்கத்தில் தான் என்னுடைய பாட்டு ஆரம்பமாகிறது. இது அனாதி நாடகம் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. இதை தினமும் தந்தை தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். இந்த ஞானம்லாம் நமக்கு யார் சொல்றதுன்னா கடவுளே வந்து சொல்றாரு. உண்மையில் உங்களுடைய பாகம் எல்லாரையும் விட அதிகமாக இருக்குதுன்றாரு. நம்ம தான் சொர்க்கத்துல இருந்து 84 பிறவிகள் எடுக்கிறோம். முழு 5000 வருஷமும் நடிக்கிறது நம்ம தான். அதனால்தான் இப்ப துக்கம் கூட நமக்கு அதிகமா இருக்கும் மற்றவங்களோட. மற்றவங்க எல்லாம் துவாபரகம் கலியுகத்துல கடைசியா தான் வராங்க. நம்ம சொர்க்கத்துல இருந்தே நடிக்கிறதுனால 5000 வருஷமும் நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறோம். எனவே வெகுமதியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்க அதிகமா கஷ்டப்படுறீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு வெகுமதியும் கிடைக்கணும். நான் ஓய்வெடுக்கிறேன், பின் நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி, உலகத்துக்கே அதிபதி ஆகிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லையா, இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அதுக்காக பாபா நமக்கு வெகுமதி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவரு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. நம்மளை வந்து பிரம்மாண்டத்துக்கே அதிபதியா நம்மளை ஆக்கி நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்களுடைய பெயர் உயர்ந்து விடுகிறது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை கூட நீங்க அறிந்துள்ளீர்கள். நீங்கள் ஞானத்தின் மலர் ஆவீர்கள். உலகத்தில் ஒருவர் கூட கிடையாது. இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளதுன்றாரு. அவர்கள் இரவில் இருக்கிறாங்க, நீங்க பகலுக்கு செல்கிறீர்கள். நமக்கும் அவங்களுக்கும் உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்ப வெளிச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அவங்களாம் இருட்டுல இருக்கிறாங்கன்றாரு. தற்காலத்தில் பாருங்கள், வன உற்சவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது பகவான் மனிதர்களின் வனோற்சவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஃபாரஸ்ட் வனோற்சவம்னா அந்த ஃபாரஸ்ட் உற்சவமா ஏதோ செய்யறாங்க, காடு. அது பாபா வந்து இப்ப நம்மளுடைய காடை வந்து முள்காடை வந்து தோட்டமா மாத்திட்டு இருக்கிறாரு. தந்தை பாருங்கள் எப்படி அற்புதம் செய்கிறார். மனிதனை தேவதையாக ஆண்டிய அரசனாக ஆக்கி எடுக்கிறாருன்னு சொல்றாரு. பெக்கர் டு பிரின்ஸ் ஆக்கிறாரு. ஒன்றும் இல்லாதவங்கள உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாரு. இப்போது எல்லை இல்லாத தந்தையிடம் நீங்கள் வியாபார பொருட்கள் பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். பாபா எங்களை ஆண்டியிலிருந்து அரசனாக ஆக்குங்கள் என்று சொல்றீங்க. நீங்கள் மிகவும் நல்ல வாடிக்கையாளர் ஆவீர்கள்னு சொல்றாரு. அவருக்கு துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் என்று சொல்றீங்க. இது போன்ற தானம் எதுவும் ஆவதே இல்லை. அவர் சுகம் அளிப்பவர் ஆவார். பாபா வந்து சுகம் மட்டுமே கொடுப்பவர். பக்தி மார்க்கத்தில் கூட நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பக்தி மார்க்கத்துல கூட நமக்கு சுகம்தான் கொடுக்கிறாராம் பாபா சொல்றாரு. சாட்சாத்காரம், காட்சி தெரிதல் ஆகியவை நாடகத்தில் பொருந்தியுள்ளது. நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை தந்தை தான் வந்து இப்ப புரிய வைக்கிறார். அவரே வந்து சொல்றாரு. இப்போ நம்மளை பத்தி நம்ம தான் சொல்ல முடியும். என்னை பத்தி பல பேர் பல விஷயம் பேசுவாங்க, இவங்க இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க, ஆனா எல்லாம் உண்மை கிடையாது இல்லையா. நானே என் வாயால சொல்லும் போதுதான் அது உண்மையா இருக்கும். அது மாதிரி பாபா பத்தி கடவுளை பத்தி 1000 பேர் 1000 சொல்றாங்க. என்னன்னு இவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள், கடவுள் இதை பண்ணாரு அதை பண்ணாரு, அவர் வந்து பீடி குடிச்சாரு அதை குடிச்சாரு பாங்கு குடிச்சாரு. அதெல்லாம் வந்து பாபா சொல்றாரு, எனக்கு உடம்பே இல்லை, நான் எங்க இருந்து பாங்கு குடிக்கிறது.
சிவன் வந்து சங்கரனும் சிவனும் ஒண்ணுன்றாங்க. அப்ப கடவுள் வந்து அவர் யாரு, எப்படி இருந்தாரு, என்ன பண்ணாரு, துவாபர யுகத்துல இருந்து காட்சி காமிச்சேன்றதெல்லாம் அவர் தான் வந்து சொல்றாரு. நான் தான் இந்த காட்சியெல்லாம் காமிச்சேன், நான் என்னென்ன செய்கிறேன்ட்டு தந்தையே வந்து புரிய வைக்கிறார். இனி முன்னால் போக போக புரிய வைத்து கொண்டே இருப்பார். இன்னும் போக போக நமக்கு முரளில எல்லா விஷயமும் அவுட் பண்ணுவார், ரகசியம்லாம் அவுட் பண்ணுவார். கடைசியில் முடிவாக நீங்கள் வரிசை கிரமமாக கர்மாதித்த நிலையை அடையிறீங்க. இப்போ நம்ம படிச்சு படிச்சு யாருக்கு எந்த அளவுக்கு மனசு வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே வருதோ அந்த அளவுக்கு கர்ம கணக்கெல்லாம் முடிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த அளவுக்கு வந்து ஞானத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பதான் குழந்தையா பிறக்கிறோம் இல்லையா. குழந்தையா பிறக்கும் போது சின்ன குழந்தைம் போது பாபா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞானத்தை ஊட்டுவார். அப்புறம் ரொம்ப போக போக டைம் ஆக ஆக பெரிய பெரிய விஷயம்லாம் நமக்கு சொல்வார். அப்போ மனசு கொஞ்சம் திட்டமான பிறகு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்வார். அப்புறமா நம்ம கர்மாதி நிலையை அடைஞ்சிருவோம். எல்லாரும் ஒன் பை ஒன்னா கர்மாதி நிலையை அடைஞ்சிருவீங்க. எப்படி சின்ன குழந்தைக்கு எடுத்த உடனே பால் தான் கொடுப்பாங்க, அப்புறம் தான் சாலிட் ஃபுட்டு செமி சாலிட் ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாபா கொஞ்சம் கொஞ்சமாக ஞான பாலை ஊட்டுறாரு நமக்கு. இதில் வந்து நிறைய தாங்கிக்க வேண்டிய சக்திலாம் வேணும். அதனால டைம் ஆக ஆக ஆத்மாக்கு எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு ஞானப்பாலை ஊட்டுவார். அப்புறம் கடைசியாக நம்ம கர்மாதித்னில எல்லாருமே அடைஞ்சிருவீங்கன்றார். கர்ம கணக்கு எல்லாரும் முடிச்சிருவீங்கன்றார். இவை எல்லாமே நாடகத்தில் பொருந்தியுள்ளது. ஒன் பை ஒன்னா நம்ம எல்லாரும் முடிச்சிருவோம். பிறகு புருஷார்த்தம் முயற்சி செய்விக்கப்படுகிறது. இருந்தாலும் பாபா வந்து முயற்சி செய்ய வைக்கிறார். ஒவ்வொருத்தவங்களையும் இப்ப நம்ம எதுவுமே செய்பவர் பாபா தான். நம்ம யாரையும் செய்ய வைக்கல, நம்ம யாரையும் முயற்சி செய்ய வைக்கல. நான் மாத்தினா நீங்க நான்ற வார்த்தை இங்க வரக்கூடாது. எல்லாமே செய்பவர் பாபா தான். ஒருத்தவங்க முரளி படிக்கிறாங்கன்னா கூட, முரளி புக்கு எங்கேயோ ஒரு பேப்பர் கிடக்குது, அந்த பேப்பரை போய் எடுக்கிறாங்கன்னா கூட அது கடவுள் செயல் தான். அது கூட டிராமால இருக்குது. அது நம்ம கொடுத்தேன், நான் நோட்டீஸ் கொடுத்தேன் அதனால தான் அவங்க பிகே ஆனாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கடவுள் வந்து செய்பவர் செய்ய வைக்கிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்றார். உண்மையில் இது மகாபாரத போர் ஆகும். இது வந்து மாயாவுடைய மல்யுத்தம்ன்றார். எல்லாமே முடிந்து போயிடும்ன்றார் கடைசியா. மற்றது பாரதவாசிகள் மட்டும் இருப்பாங்க. எல்லாமே டோட்டலா முழு உலகமும் இப்ப உலக போர் 3ஆம் உலக போர் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதன்படி எல்லாரும் முடிஞ்சிரும், சுத்தி உலகம் முடிஞ்சிரும். பாரதவாசிகள் மட்டும்தான் இந்த உலகத்துல மிச்சம் இருப்பாங்க. பின் நீங்கள் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறீர்கள். அப்புறமா தேவதைகள் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் போயிட்டு வந்த திரும்ப ஆத்மாக்கள் தேவதைகள் உலகத்துல தோன்றுவாங்க. அப்புறம் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறீங்கன்றாரு. இப்போது தந்தை உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார். ஆனா இந்த தேவதையை ஆகிறதுக்காக கடவுள் இப்ப பாடட்டுனுக்கிறார். ஆனா இந்த பாடெல்லாம் முடிஞ்சாதான் இந்த உலகம் சொர்க்கமும் ஆகும். அவரே ஞான கடல் ஆவார். இதுவும் நாடகம் ஆகுன்றாரு. இதில் குழம்ப வேண்டிய விஷயமே கிடையாது. இதுல எந்த குழப்பம் உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு டிராமான்றாரு. இதெல்லாம் ஒரு டிராமா, இதுல குழம்ப வேண்டிய விஷயமே இல்லை அப்படின்றாரு. சிவனின் திருவிளையாடல்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது இதுதான்றது நம்ம இப்பதான் நமக்கு புரிஞ்சு. நம்ம வாழ்க்கையே ஒரு நாடகம், இதுல இவர் விளையாடிட்டு இருக்கிறாரு, இவர் தான் விளையாடுறாரு, இதெல்லாம் ஒரு டிராமா நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. மாயை புயலை கொண்டு வரும். ஆனா மாயா உங்களை நிறைய டெஸ்ட் பேப்பர் கொண்டு வரும். இதற்கு பயப்படாதீங்க என்று தந்தை புரிய வைக்கிறார். மிகவும் அசுத்தமான மோசமான எண்ணங்கள் வரும்ன்றார். எதுவுமே வெளியில இருந்து வராது, நமக்குள்ளாரியே ஆத்மாக்குள்ளாரியே மோசமான எண்ணம்லாம் வரும்ன்றார். முன்னாடி இல்லாத எண்ணங்கள்லாம் வரும், அதுவும் பாபாவிடம் வந்த பிறகுதான் வரும்ன்றார். பிகே ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு மாயா புயல் எடுத்துட்டு வரும். நீங்க நான் பிகேவா இருந்தா உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்க என்னைக்கு எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணி ஒழுங்கா அமிர்த வேலையெல்லாம் எழுந்து முயற்சி பண்றீங்களோ, முயற்சி பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு எல்லா புயலும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா மாயா வந்து அதை விட்டு நீங்க போறீங்க இல்லையா, அதனால பாபா பக்கம் நீ போறியான்ட்டு உங்களுக்கு புயலை எடுத்துட்டு வரும். பாபாவிடம் வராத வரை பாபாவின் மடி மாயை அவ்வளவு சண்டையிடுவதில்லை. பாபாவின் மடியில நம்ம வராத வரைக்கும், பிக்கே ஆகாத வரைக்கும் மாயாவோட தான் நம்ம வாழ்க்கையே. அது அப்பெல்லாம் சண்டை வராது. வெளி உலகத்துல இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க, பிகே ஆயிட்டு நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் மாயா வந்து டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வரும். வெளி உலகத்துல நான் பிகேவா இருக்கிறவங்களெல்லாம் அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை கொடுத்தாருன்னா கடவுள், மாயா கொடுத்துச்சுன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அதனால நம்ம தாங்குற அளவுக்கு சக்தியை கொடுத்துட்டு அப்புறம் அந்த டெஸ்ட் பேப்பரையும் கொடுக்குறாரு. தத்து எடுத்த பின்னால் தான் புயல்கள் வருகின்றன என்றார். பாபா நம்மளை தத்து எடுத்த பிறகுதான் மாயா புயல்கள் வருகின்றன. எனவே தந்தை கூறுகிறார், தத்து எடுப்பது கூட ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும். பலவீனமாக இருந்தால் என்றால் பின் பிரஜையில் வந்துடுவார்கள் சொல்றாரு. பாபா தத்தெடுக்கிறத கூட ஜாக்கிரதையா எடுக்கணுன்றாரு. ரொம்ப வீக்கான இருக்கிறவங்களெல்லாம் தத்து எடுத்துட்டாருன்னா அப்புறம் அவங்க தாங்க மாட்டாங்க இல்லையா, அவங்களாம் பிரஜையில வந்துருவாங்கன்றாரு. ராஜ்ய பதவி அடைவதும் நல்லதுதான்றாரு. யார் நல்லா முயற்சி செய்யறாங்களோ ராஜ்ய பதவி அடைஞ்சிங்கன்னா நல்லதுன்றாரு. இல்லை என்றால் தாசன் தாசிகள் ஆக வேண்டி வரும்ன்றாரு.
இது சூரியவம்ச சந்திரவம்ச ராஜதானி இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறதுன்றார். இதெல்லாம் அவர் குப்தமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஞானத்தை சொல்லி ஒரு ராஜதானியை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கடவுள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நல்லது. இன்னும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரூப் பசந்த் ஞானம் யோகம் உடையவர்களாக ஆகி அழியாத ஞான ரத்னங்களை தானம் செய்து மகாதானி ஆக வேண்டும். என்ன படிப்பு படிக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், எந்த விஷயத்திலும் குழம்புவதோ பயப்படுவதோ கூடாது. தன்னை கவனித்து காத்து கொள்ள வேண்டும். நான் எப்பேற்பட்ட மலர் ஆவேன், என்னிடம் எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லையே என்று தன்னைத்தானே கேட்க வேண்டும் சொல்றாரு. வரதானம், திட சங்கல்பத்தின் மூலம் பலவீனங்கள் எனும் கலியுக மலையை அழித்துவிடும் சக்தியின் வடிவாகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த வரதானம் ஒரு சூப்பரான வரதானம். இவ்வளவு நாள் கலியுக மலைன்னா என்னமோ நினைச்சிட்டு இருந்தானா, கலியுக மலைன்னா என்னன்றதை இந்த வரதானத்துல அழகா டிஃபைன் பண்ணியிருக்காரு பாபா. திட சங்கல்பம் மூலமா பலவீனம் தான், நம்மளுடைய பலவீனம் தான் கலியுக மலைன்ட்டு சொல்றாரு பாருங்க. கலியுக மலைன்னா இந்த கலியுகம்னு நினைச்சிட்டோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, நமக்குள்ளார இருக்கிற அந்த மாயாவுடைய பலவீனங்கள் இருக்குல்ல, அதுதான் கலியுக மலைன்றாரு. அதை அழிச்சு விடக்கூடிய சக்தியின் வடிவாகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. அதாவது காளி சொரூபம் எடுங்கன்றாரு. மனமுடைதல் ஏதேனும் சம்ஸ்காரம். பாருங்க, மனசு உடஞ்சி போறது, இது ஒரு கலியுக மலைன்றாரு. நம்ம அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா தாங்க முடியல, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன போய் எப்படி சொன்னாங்கன்னா, அவ்வளோ நல்லது பண்ண என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு மனசு உடஞ்சி போகிறது, இது ஒரு சம்ஸ்காரம். இன்னல் வசமாகுது, அடிக்கடி துன்பம் வசமாகிறது. துன்பம் வந்துச்சுன்னா உடனே அந்த துன்பத்துல ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறது. மனிதர் வைபவங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவது, மனுஷங்க பக்கம் புத்தி போகுது. அவங்க என்னன்னாங்க, இவங்க என்னன்னாங்க, இவங்க அவங்கள நான் பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்க இவங்கன்னு அப்படியே அந்த மனுஷங்க பக்கமே புத்தி போகுது. இன்னொன்னு வைபவங்கள் பக்கமும் போகுது, ஈர்க்கப்படுவது. இதுதான் கலியுக மலைன்றார். இது போன்ற கலியுக மலையை திட எண்ணம் என்னும் விரல் கொடுத்து சதா காலத்திற்கும் அழைத்து விடுங்கள்னு சொல்றாரு. இப்ப திட சங்கல்பம் வச்சு இந்த மனசு உடஞ்சி அடிக்கடி போகிறது. எதுக்கு மனசு உடஞ்சி போறீங்க, எல்லாம் டிராமான்னு நினைச்சிட்டு போயிட்டே இருங்கன்றாரு. எல்லாம் அப்படிதான், அவங்க அப்படிதான், நம்ம இப்படிதான். நம்மளுடைய யாருக்காகவும் நம்ம குணத்தை மாத்தி கூடாது. நமக்கு பாபா கொடுத்த அந்த ஆதி அனாதி சம்ஸ்காரத்துல இருந்து நம்ம கீழே இறங்கி வரக்கூடாது. அது மாதிரி துன்பம் வந்தா சிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி சிரிக்க வேண்டியதுதான். எதுக்கு நம்ம கவலைப்படுறது, நம்ம தேவதையா ஆக போறோம், அந்த குஷியில இருக்க வேண்டியதுதான். மனுஷங்க வைபவங்க பக்கம் போகாதீங்கன்றாரு. யாரும் எந்த மனுஷங்களா இருந்தாலும் கடைசியில ஏமாத்திட்டு தான் போயிடுறாங்க இல்லையா. நற்றுணையாவது நமச்சிவாயவே தான். அதனால நம்ம இந்த கலியுக மலை எண்ணம் திட எண்ணம் என்ற விரல் கொடுத்து சதா காலத்துக்கும் அழிச்சிருங்க. வெற்றி அடையுங்கள், மாயா மீது வெற்றி அடையுங்க குழந்தைகளேன்றாரு. வெற்றி என்பது கழுத்தின் மாலை. சதா இந்த நினைவால் சக்தி சொரூபம் ஆகுங்கள்ன்றாரு. நம்மளதுதான், நம்ம தான் போன கல்பத்துல வெற்றி அடைஞ்சோம். பாபா சொல்றாரு, நீங்க தான் போன கல்பத்துல வெற்றி அடைஞ்ச சக்திகள், சிவசக்தி சேனைகள். நீங்க அந்த மாதிரி சக்தி சொரூபம் ஆகுங்கள். இதுவே அன்பிற்கு செலுத்தும் கைமாறு. இதுதான் பிரம்மா பாபாவுக்கு நம்ம அவரோட அன்புக்கு செலுத்தும் பதில் உதவின்றார். எப்படி பிரம்மா பாபா மனு நிலையில் உறுதியாக தூணாகி காண்பித்தார். பிரம்மா பாபா அப்படியே திட சங்கல்பத்தோட இருந்தாராம். அவரு உறுதியான தூணாகி காண்பிச்சார். அவ்வாறே தந்தையை பின்பற்றி அனைத்து குணங்களிலும் தூணாகுங்கள்ன்றாரு. அதே மாதிரி பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராவது எனக்கு பிரம்மா பாபா துக்கம் கொடுத்தாரு, அவர் சரியில்லைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? பிகேஸ் சொல்லுங்க. அவ்வளோ அன்பு கொடுத்தாரு. அவரை என்ன செய்தாரே, ஒருத்தவருக்கு நல்லது செய்யணுன்ற மாதிரி தான் எல்லாமே அவர் பண்ணியிருக்கிறாரு. அவரை பற்றி தப்பா நியூஸ் பேப்பரில் எழுதினவங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொண்டு போய் கொடுக்க சொன்னார். ஸ்வீட் செஞ்சு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி அவர் அவரை இழந்தவங்களுக்கு கூட நல்லது தான் நினைச்சாரு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. தந்தையை பின்பற்றி அனைத்து குணங்களிலும் இப்போ தூணாகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன், சாதனங்கள் யாவும் சேவைக்காகவே இருக்குது. இப்போ இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஃபோனு, ஃபேனு எல்லாம் பாபா எதுக்கு நம்ம கொடுத்துருக்குறாருன்னா சேவைக்காக தான் கொடுத்துருக்குறாரு. அதை போயிட்டு உட்காந்து ஜாலியாக ரெஸ்ட் எடு. இப்போ நம்ம சேவை பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஈஸியாக துணி துவைச்சிருவீங்க, ஈஸியாக நீங்கள் எல்லாமே ஈஸியாக முடிச்சிருவீங்க. அதுக்காக அந்த நமக்கு இப்போ சாதனங்கள்லாம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணுறோம். அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம போய் சேவை பண்ணணும். பாபா சேவை பண்ணுறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குறாரு.
நீங்க உட்காந்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு ஜாலியா சுகமா ஓய்வு எடுக்காதீங்கன்றாரு. இதை மட்டும் ஜாலியா அந்த சாதனங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு ஓய்வா இருக்காதீங்க, சேவை பண்ணுங்கன்றாரு. சாதனங்கள் யாவும் சேவைக்காகவதான், சுகமான ஓய்வினை அனுபவிப்பதற்காக அல்லன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. எப்படி ஒரு அணுகுண்டு வீசினால் நாலாப்புறமும் அதன் தாக்கம் பரவுகிறதோ, ஒரு அணுகுண்டு போட்டாங்கன்னா அந்த இடம், அதை சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே அவ்வளவுதான், ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. அது மாதிரி அதோட தாக்கம் பரவுன்றாரு. அவ்வாறே தான் அது 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 வந்து அணுகுண்டு, அது ஆட்டம்பம். ஆனா நம்மளது ஆன்மீக குண்டு, இதன் தாக்கம் அநேக ஆத்மாக்களை கவர்ந்திருக்குன்றாரு. அந்த அணுகுண்டே நாலா பக்கமும் அழிக்குது, அது அழிவை கொண்டு வருது. ஆனா நம்மளது ஆக்கத்தை கொண்டு வரும். நம்ம வந்து எத்தனை பேரை உருவாக்க முடியும் தெரியுமா? நம்ம ஒரு பிகேஸ், ஒரு 100 பிகேஸ் சேர்ந்து நம்ம வந்து ஆன்மீக குண்டு போட்டோம்னா, அது அணுகுண்டு கிடையாது, ஆன்மீக குண்டு போட்டோம்னா நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாரு. அநேக ஆத்மாக்களை அதை கவர்ந்திருக்குன்றாரு. சுலபமாகவே ஆன்மீக நிலையை பயிற்சி செய்யுங்கள், அதிகரியுங்கள் சொல்றாரு. அந்த ஆன்மீக நிலையை அதிகரிங்க, ஆத்ம உணர்வுல வாங்க எல்லாரும். நினைவல் சொரூபத்தில் வாயுமண்டலம் சக்திசாலியாக மாறிவிடும். எல்லாருமே பாபா நினைவுல இருக்கும்போது அந்த சென்டரோ அந்த இடமோ அந்த வாயுமண்டலம், எத்தனை பேர் நீங்க பிகே சக்திசாலியா மாறீங்களோ அந்த வாயுமண்டலமே சக்திசாலியா மாறிடும்ன்றாரு. அநேக பேரை அது வந்து கொண்டு வரும்ன்றாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான குண்டு நம்மளுடைய ஆன்மீக குண்டுன்றாரு. அந்த ஆட்டம் பாம்பை விட இந்த குண்டு வந்து பவர்ஃபுல்லான குண்டு, இதோட தாக்கம் நிறைய பேரை கவர்ந்திருக்குன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரவராம்.